விளக்கு ஏற்றிடுறோம், அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் சமயத்தில் நம்ம அதிகமாக வெளியில் போக வேண்டியதாக இருக்குது, அவசரமாக சாமி கும்பிட்டு வெளியில் போக வேண்டியதாக இருக்குது. அந்த விளக்கை அணைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை வந்து தானாக அணையக்கூடாதுன்னு வேறு சொல்கிறாங்க. அப்புறம் வாயால் வந்து ஊதி அணைக்கக்கூடாது அப்படின்னு வேறு சொல்கிறாங்க. அப்போ என்ன மாதிரி சாத்திரங்கள் இந்த விஷயத்தை பொறுத்தவரை பரிந்துரை செய்கிறது அப்படின்னு கேட்குறாரு. பொதுவாக வந்து விளக்கை அணைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பிறப்பு என்பது ஒளியின் அடிப்படையிலே தோன்றுவது. அதனால தான் கல்யாணத்தப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நாத்தனார்கிட்ட கொடுத்து தாலி கட்டும்போது ஒரு மரக்காக்குள்ளே வச்சு ஒரு விளக்கை பிடிப்பாங்க. அது விளக்க வச்சுட்டு இருப்பாங்க. அந்த விளக்கை வந்து அணையக்கூடாது வீட்டுக்குள்ளே வர வரைக்கும். அப்போ அணைஞ்சி போச்சு அப்படின்னா ஒரு அபசகுனம் அப்படின்னு நினைக்கிறான். எது சுபசகுனமோ அதுக்கு ஆப்போசிட்டாக வர்றத அபசகுனம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இருந்தாலும் தீ வந்து பரவ விடக்கூடாது. தீயை கொஞ்சமாக இருந்தாலும் அது பரவக்கூடிய தன்மை உடையது. நம்ம வந்து இப்போ தான் இந்த ஃபோட்டோலாம் வச்சு வழிபாடு பண்ணுற தன்மையெல்லாம் இருக்குது. பழைய காலத்தில் பெரும் விளக்கு தான் வச்சுருப்பா. அதுக்கு தான் குல விளக்குன்னே பேர். அவள் தான் அந்த மரக்காலில் வச்சு கொண்டு வருவாள். அதை எப்போ கொண்டு வருவான்னா, ஒரு விளக்கு இருக்குது அப்படின்னா அந்த ஆற்றுல ஒரு மாட்டு பொண்ணு வந்திருக்கான்னு அர்த்தம். ஒவ்வொரு மாட்டு பொண்ணுக்கும் அந்த விளக்கு வரும். எத்தனை மாட்டு பொண்ணு தான் அந்த ஆற்று அந்த விளக்கை வச்சு கணக்கு பண்ணிடலாம். இப்போ வந்து விளக்கு வாங்குறது நமக்கு ரொம்ப சுலபம். ஒரு ராஜராஜ சோழன் காலத்துக்கு முன்னாடி ஒரு கல்வெட்டு, அந்த கல்வெட்டு செய்தி என்ன சொல்லுதுன்னா, செப்பு குடம் ஒன்று செய்து கோயிலுக்கு வழங்கினாள் அப்படின்னு ஒரு 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 செய்தி சொல்லுது. செப்பு குடம் அதை பண்ணி கோயிலுக்கு கொடுத்தேன்னு கல்வெட்டில் எழுதியிருக்கா. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, செப்பு குடத்தை அந்த காலத்தில் வழக்கில் இல்லை. பெரிய விஷயம் செப்பு குடத்தை பண்ணி கொடுக்குறது. அந்த மாதிரி விளக்கே அந்த காலத்தில் பித்தளைனா மெட்டீரியலை பிரித்து அதை எடுத்து செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு அந்த காலத்தில். அதனால் அது சிறப்பாக சொல்லியிருக்கா. இப்போ உள்ள காலத்தை நம்ம பார்க்கக்கூடாது. இப்போ நம்ம விளக்கு அணைக்கிறத பற்றி பார்ப்போம். இது என்ன அப்படின்னு கேட்டால், காலம்பரையில் மொத்தமாகவே 24 நிமிஷம் ஒரு நாளைக்கு ஒரு நாழின்னு சொல்லுவாள். அந்த ஒரு நாழி விளக்கு எரிஞ்சால் போகும். அந்த விளக்குங்கிறது என்னென்னா தேவதா சாநித்தியத்தை கொண்டு வரும். அது எப்போ எரியணும்னு சொல்லியிருக்கேன்னா, பிராமே மூர்த்தே காலம்பரை விடிய காலம்பரை மாலையும் காலையும் சந்திக்கிற பொழுது, சந்தியா வேலைன்னு சொல்கிறோமோ இல்லையோ அது. அதே மாதிரி திருப்பி சாயந்தரம் இருக்கும் இல்லையோ, மாலையும் இரவும், இந்த காலை முடிய போகிறது இரவு துவங்க போகிறது, அந்த நேரங்களில் மாத்திரம் ஒரு 12 நிமிஷம் விளக்கு எரிஞ்சால் போகும். அது சரி, இப்போ விளக்கு எரிஞ்சால் போகிறோம்னு சொல்லிட்டீங்க, அது எப்படி அணைக்கிறது அப்படின்னு கேட்டால், பால் இருக்கும் இல்லையோ, பாலில் புஷ்பத்தை நினச்சி அதை வந்து அந்த ஜோதியை அணைக்கணும். அப்படி அணைத்தல் என்பது தோஷத்தை தராது. தண்ணி ஊற்றி விளக்க அணைக்கப்படாது. ஏன் தண்ணி ஊற்றி அணைக்கப்படாது அப்படின்னு கேட்டால், கர்மாவில் இறந்து போனவாளுடைய அஸ்தி எடுக்கும்போது தண்ணியை ஊற்றி அனுப்பா. அதனால் ஒரு எரியிற பொருளை அணைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாள். அப்போ அந்த அபரகர்மாவில் செய்கிறது எதுவுமே சுபகர்மாவில் பண்ணக்கூடாது. அதனால் நல்ல ஒரு மலர் எடுத்து அதை பாலில் நனைச்சி அதை அந்த விளக்கு நுனியில் வச்சு அதை அணைச்சிரு அப்படின்னு சொன்னான். இப்போ இந்த பாலில் வந்து அது வந்துட்டு தான் என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த தெய்வ சாநித்தியம் அதிலே வந்துட்டு அது 12 நிமிஷம் வரைக்கும் எரிஞ்சால் போரும்னு சொல்லியிருக்கா. அதுவும் சந்தியா காலத்தில் எரிஞ்சால் போரும்னு சொல்லியிருக்கா. அதனால் அந்த விளக்கை ஒரு துளி பால் தோய்ச்சி அணைச்சால் அது தேவர்களுக்கு ஆயுசு விருத்தியையும், அதை அணைச்சி அவளுக்கு வந்து யதாஸ்தானம் கொடுக்குறோன்னு அர்த்தம். ஒவ்வொரு ஜோதியை வெறும் விளக்கில் அணைக்கிறதுக்கு சாஸ்திரம் இல்லை. அந்த விளக்கில் ஒரு தேவதை இருக்குது. அந்த தேவதைங்கிறது குலதேவதையை குறிக்கும். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் உள்ளே இருந்து நன்மை செய்கிறது இந்த குலதெய்வம் ஒட்டி தான். அந்த குலதெய்வத்தை வந்து வீட்டுக்கு உள்ளே அழிச்சுன்னு வரும். திருப்பியும் அது மற்ற வீட்டுக்கு போய் நன்மையை செய்யணும். அடுத்த தன்னுடைய இனத்துக்கு போகிறதுக்கு அது ஒரு வாய்ப்பு எதிர்பார்த்துட்டு இருக்குமா. அதனால் நம்ம வந்து பூஜை பண்ணும்போதே ஆவாகனம் விசர்ஜனம்னு சொல்கிறோம். ஆவாகனம்னா வர சொல்கிறது, விசர்ஜனம்னா போ சொல்கிறது. அப்போ வந்து அது வந்து விளக்காக கருதப்படவில்லை. அது அந்த விளக்குக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு குல தெய்வமாக, ஒரு தேவதையாக கருதப்படுகிறது. அப்படி அந்த தேவதையாக கருதப்படுறதுனால அந்த பாலை ஊற்றி அதை அந்த பாலில் நினச்சி அந்த புஷ்பத்தினால் அணைக்கிற பொழுது அந்த
விளக்கு வந்து அனைத்த பாவம் நமக்கு வராது. ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னா, அதில் இருக்கிற தேவதை அந்த இடத்த விட்டு தன்னுடைய இயல்பான நிலைக்கு சென்று விடும். இப்போ ஒரு பெரிய அதிகாரி இருக்கார், அவரை நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுக்க முடியாது. ஏன்னா ஒரு பெரிய அதிகாரினா அவளுக்கு அந்த மரியாதை பண்ணி உடனே அனுப்பி விட்டணும். அப்போ தான் நாம் சுதந்திரமாக இருக்கணும். வீடுங்கிறது நம்ம சுதந்திரமாக இருக்கிற இடம். அந்த மாதிரி தேவதையும் அந்த ஆவாகனம் விசர்ஜனம் வணங்கி விட்டு உடனே அவர்களை நீங்கள் யதா சக்தி உங்களுடைய இருப்பிடத்திற்கு செல்லுங்கள் அப்படின்னு நினச்சி அந்த பாலில் தோச்சி அதை அணைச்சால் அதுக்கு தோஷம் இல்லை. எந்த விளக்கையும் அப்படி அணைக்கலாம். அணைக்க சொல்லியிருக்கா. அணைக்கலைன்னா தான் தோஷம். அப்படி தேவதைகளை அணைச்சிட்டு விளக்க பூஜை பண்ணிவிட்டு அப்படியே விட்டு போனால் தோஷம். மரியாதை இல்லாமல் திரும்பி போன மாதிரி. அதனால் கூப்பிட்ட சாமி அந்த ஜோதியை விட்டு வெளியில் போகிறதுக்கு பாலில் தோச்சு அந்த மலரால் அதை அணைக்கணும் அப்படின்னு சாஸ்திரங்கள் பரிந்துரை செய்திருக்கிறது.